அப்ப 8ஆம் இடத்துல இருந்து அது என்ன சந்திரன்? தேய்பிறை சந்திரன். அப்ப இது மேதான் வளர்ப்பிறை தேய்பிறை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சில கணித முறைகள் இருக்கு. ஆனா நீங்க எளிமையா பஞ்சபட்ச சாஸ்திரம் கணக்கிடப்பட்ட ஒரு ஜோதிட கணிப்பும் நம்ம அஸ்ட்ரோகார்ட்ல இருக்கு. இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த நேரம் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன பறவை, நீங்க வளர்ப்பிறையா தேய்பிறையாங்கிற லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்துடும். கிட்டத்தட்ட 20 பக்கம் மேற்பட்ட பக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த நேரத்துல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விவரமும் அதுல இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரசு, ஊன், நடை இந்த மூணும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன். அரசு வந்து முழு பலன், ஊன்னா வந்து குறைவான பலன், நடைன்னா மிக குறைவான பலன். இப்ப துயில் சாவுன்னா அதுல செய்யவே கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் பகல்ல இரவுல உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க எந்தெந்த வேலையெல்லாம் செய்யலாம், உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க எந்தெந்த நேரங்கள்ல செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும், எந்த நேரங்களில் நீங்க அமைதியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாள்லயே கணக்கிடப்பட்டு இந்த பஞ்சபட்ச சாஸ்திர ஜோதிட கணிப்பு உங்களுக்கு அஸ்ட்ரோகார்ட்ல கிடைக்குது. மிக